இந்த சாப்டரில் நம்ம எப்படி வந்து ஒரு ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அதை மூவ் பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ மை கம்ப்யூட்டர்ஸ் ஜஸ்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மை கம்ப்யூட்டர்ஸில் ஸோ லோக்கல் டிஸ்க் இ, ஸோ இந்த எஃப்எஃப் அவுட்புட், ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டருக்கு நேமிங் பண்ணால் ஜஸ்ட் நேமிங் பண்ணிக்கலாம் info3. ஸோ ஜஸ்ட் நேமிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்தோன்னா அந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி. ஸோ எந்த ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ண போகிறோம், ஸோ அந்த ஃபோல்டர் லொக்கேஷன்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டு ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இந்த ஃபைல் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம ஸோ வேறு ஃபோல்டர்ஸில் நம்ம மூவ் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர். ஸோ ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ mm3. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம காப்பி பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை ரைட் கிளிக் காப்பி. ஸோ எந்த லொக்கேஷன், ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இந்த லொக்கேஷனில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் டெலீட். ஸோ டெலீட் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ டெலீட் ஆன ஃபைலை நம்ம ரெஸ்டோர் பண்ணணும், டெலீட் ஆன ஃபைல் வந்து நம்ம அன்டூ பண்ணணும்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் Z கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து அன்டூ ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இது நம்ம டெலீட் கொடுத்தோன்னா ரீசைக்கிள் பின்னில் இந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஃபைல்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் அப்ளை பண்ணோன்னா அந்த ஃபைல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டெலீட் பண்ண ஃபைலை நம்ம ரெஸ்டோர் பண்ணணும்னா கண்ட்ரோல் Z கொடுத்தோன்னா ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறோம். ஸோ டெலீட் பண்ணனா ஸோ அந்த ஃபைல் டெலீட் ஆகிடும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த ரீசைக்கிள் பின்னில் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆன ஃபைல்ஸ் இதில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த ஃபைலை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் CV2. ஸோ இந்த ஃபைலை நம்ம ரெஸ்டோர் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ அந்த ஃபைல் அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றது வரும். ஸோ ரெஸ்டோர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த லொக்கேஷனில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் ரெஸ்டோர் ஆகிடும். ஜஸ்ட் கண்ட்ரோல் Z கொடுத்தாலும் ரெஸ்டோர் ஆகும். இந்த ரீசைக்கிள் பின்னில் நீங்கள் போய் பார்த்துட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்தாலும் இந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் வந்து ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போது ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணோன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ ரீசைக்கிள் பின்னில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் அங்கே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த ஃபைல் இருக்கவே இருக்காது. அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட்னா என்னென்னா அந்த ஃபைலை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறோம். அந்த ஃபைலோட மெமரி அண்ட் அதோட லொக்கேஷன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அதோட சோர்ஸையே நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்ற ஆப்ஷன் தான் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட். ஸோ வெறும் நீங்கள் டெலீட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சோர்ஸ் ஃபைல் அதோட லொக்கேஷன் எங்கே க்ரியேட் ஆகிடுச்சோ அந்த ஃபைல்ஸ் வந்து நமக்கு ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். அங்கே போய் நம்ம ரெஸ்டோர் கொடுத்தோன்னா ஒரிஜினல் லொக்கேஷனுக்கு ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ எந்த ஃபைல்ஸாக இருக்கலாம், எந்த ஃபோல்டர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீசைக்கிள் பின்னில் பார்த்திங்கன்னா நம்ம டெலீட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அன்வான்ட் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸை நம்ம இண்டிவிஜுவலாக டெலீட் பண்ணால் ஜஸ்ட் டெலீட் கொடுத்தோன்னா டெலீட் எஸ். ஸோ அரல்ஸ் ஓவராலாக நம்ம டெலீட் பண்ணோன்னா ஜஸ்ட் எம்டி ரீசைக்கிள் பின். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எம்டி ரீசைக்கிள் பின் ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா எம்டி ரீசைக்கிள் பின் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓவராலாக இருக்கிற எல்லா டேட்டா பேஸையும் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பெர்மனெண்ட்லி டெலீட் ஆல் ஆஃப் திஸ் ஐட்டம். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஃபைல்ஸுமே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ ரீசைக்கிள் பின்னில் வந்து எந்த ஒரு ஃபைல்ஸுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறது. ஒரு ஃபைல்ஸ்க்கு எப்படி வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த AutoCAD ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஷார்ட்கட். ஸோ க்ரியேட் ஷார்ட்கட். ஸோ இந்த ஃபைலுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதாவது என்னென்னா ஓவராலாக ஒரு ஃபைலை வந்து ஒரு ஷார்ட்கட் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. ஒரு ஃபைல்ஸ்க்காக இருக்கலாம், ஒரு ஃபோல்டர்ஸ்க்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்கட் மூலிமா அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை டபுள் கிளிக் கொடுத்தோன்னா ஸோ அந்த ஒரிஜினல் ஃபைல் வந்து
நமக்கு ஆக்சஸ் ஆகும். ஸோ ஒரிஜினல் ஃபைல் ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஷார்ட்கட். இப்போ கம்ப்யூட்டருக்கு நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக், க்ரியேட் ஷார்ட்கட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கம்ப்யூட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ், கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸ், என்ன மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் லோக்கல் டிஸ்க் ஈல ஸோ இந்த ஒர்க்கிங் ஃபைல்ஸ்க்கு நீங்கள் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக், க்ரியேட் ஷார்ட்கட். ஸோ இந்த ஒர்க்கிங் ஃபைல்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ரைட் கிளிக் கட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ ஒர்க்கிங் ஃபைல் வந்து லோக்கல் டிஸ்க் ஈல இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட் மூலிமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஃபைல்ஸ்குள்ளே நம்ம டேரெக்டாக வந்துடலாம். ஸோ லோக்கல் டிஸ்க் ஈல ஒர்க்கிங் ஃபைல்ஸில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம், என்ன மாதிரியான ஃபைல்ஸ் இருக்கோ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக், க்ரியேட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் வேணுன்னா ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ணால் ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸை இங்கேருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஷார்ட்கட். ஷார்ட்கட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, எந்த லொக்கேஷனில் ஒரு ஃபைல்ஸ் இருந்தாலும் நம்ம எந்த லொக்கேஷனில் அந்த ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷன் மூலியமாக அந்த ஒரிஜினல் லொக்கேஷனில் இருக்க ஃபைல்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து லிங்கிங். இந்த ஷார்ட்கட் வந்து ஒரிஜினல் ஃபைலோட நமக்கு லிங்க் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் வந்து ஷார்ட்கட். ஸோ இதை டெலீட் பண்ணால் ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி டெலீட். ஸோ இந்த ஃபைல் ரைட் கிளிக் டெலீட். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் டெலீட் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்டி ரீசைக்கிள் பின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த எம்டி ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம டெலீட் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் எம்டி ரீசைக்கிள் பின். ஸோ எஸ் கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகிடும்.